Hello students, welcome to my channel. இன்றைக்கி நம்ம 12th Maths Chapter 6.1ல் 12th sum பார்க்க போகிறோம். ஃபோர்ஸோட மேக்னெட்யூட் கொடுத்துருக்காங்க 5√2 and 10√2 கொடுத்துருக்காங்க. யூனிட் ஆக்டிங் த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்டிக்கலுக்கு. ஸோ மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷனையும் வச்சு இந்த ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே மாதிரி ப்ராக்டிக்கல் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் த பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் ஒன்றும் அண்ட் அனதர் பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கனால டைரக்ஷன்ஸ்க்கு டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அந்த மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷனை வச்சு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார். இந்த A வெக்டார் என்னென்னா 3i + 4j கேப் + 5k கேப். இந்த A வெக்டார் வந்து அப்படியே மாடுலஸில் போட்டுக்கிட்டோம்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் 3i வெக்டார் 3i கேப் + 4j கேப் + 5k கேப். ஸோ மாடுலஸ்னால் அது ரூட்டில் ஸ்கொயரிங் பண்ணணும். ரூட் ஸ்கொயரிங் ஆஃப் 9 + 16 + 25. ஓகே, 25 ஆட் பண்ணோம்னா 25 9 6 ஆட் பண்ணோம்னா 15 வரும். ஸோ √50. √50 வெளியில் எடுத்தோம்னா 10√2ன்னு வரும். சாரி 5√2ன்னு வரும். சாரி 5√2. 25 × 4 சார் வந்து 40 50. ஸோ அப்படி வரும். அதே மாதிரி OB வெக்டார் வந்து B வெக்டார்னு எழுதிக்கலாம். அதுமாதிரி அதோட பாயிண்ட் வந்து 10i கேப் + 6j கேப் -8k கேப். அதே மாதிரி இதையும் மாடுலஸில் போட்டுக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 10i கேப் + 6j கேப் -8k கேப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 பண்ணோம்னா 100 + 36 + 64. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ரூட்டில் 300ன்னு வரும். ஸோ √300 வெளியில் எடுத்தோம்னா 10√2ன்னு வந்துடும். அதை தான் அவங்க மேக்னிட்யூட் தனியாகவும் டைரக்ஷன்ஸ் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா F1 வெக்டார் 5√2 × F கேப். ஸோ இந்த F கேப்புக்கு எப்படி எழுதலாம்னா F1 கேப் ஈக்குவல் டு F1 வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F1 வெக்டார். இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா F1 வெக்டாரோட வேல்யூ அதுவும் கேப்போட வேல்யூ இதுவும் வந்துடும். ஸோ 5√2 × F1 வெக்டாரோட வேல்யூ 3, அதாவது A வெக்டார் அதுதான். ஸோ 3i + 4j + 5k கேப் டிவைடட் அதில் மாடுலஸ் பண்ணி வந்த ஆன்சர் என்ன 5√2. ஸோ 5√2 போட்டோம்னா கேன்சல் ஆகி F1 வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் + 4j வெக்டார் + 5k வெக்டார். இதே மாதிரி F2க்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ F2 வெக்டார் ஈக்குவல் டு 10√2 × F2 கேப். ஸோ F2 கேப் ஈக்குவல் டு F2 வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F2 வெக்டார் ஈக்குவல் டு 10√2. F2ஓட வேல்யூ வந்து 10i கேப் + 6j கேப் -8k கேப் டிவைடட் பை 10√2. ஸோ 10√2க்கு ரூட்டு கேன்சல் ஆகி F2 வெக்டார் ஈக்குவல் டு 10i கேப் + 6j கேப் -8k கேப். ஸோ F1 F2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை F வெக்டாராக மாற்றுறதுக்கு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ F வெக்டார் ஈக்குவல் டு F1 + F2 வெக்டார். ஸோ F1 வெக்டாரோட வேல்யூ 3i + 4j + 5k + 10i கேப் + 6j கேப்
minus 8 k cap. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 10 + 3 13 I cap plus 6 + 4 10 j cap 8 - 5 minus 3 cap. ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டைரக்ஷனுக்கு OA வெக்டார். OA வெக்டாரோட வேல்யூ 4I minus 3j plus minus 2k. பொசிஷன் வெக்டார். அடுத்த பொசிஷன் B வெக்டார் ஈக்குவல் டு 6I cap plus j cap minus 3k cap. So D vector equal to AB the whole vector equal to OB minus OA. OB oda value 6I plus j minus 3k minus of 4I cap minus 3j cap minus 2k cap. So 6 minus 4 2I cap minus plus ஆயிடும். So 3 plus 1 4j cap minus of minus plus so minus k cap. அடுத்தது ஒர்க் டன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒர்க் டன் W equal to F vector dot D vector. F vector value 13I cap plus 10j cap minus 3k cap dot 2I cap plus 4j cap minus k cap. 13 ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 26 plus 40 minus plus 3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 69 கிடைக்கும். ஸோ ஒர்க் டன் W equal to 69. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.